ஏப்பா என்ன ஆறிட்டு போட்டுங்குது பிள்ளை இல்ல அம்மா என்னுடைய பேரோ அம்மன் பாஞ்சால் என்று வைக்கலாம். அம்மன் பாஞ்சால் ஆமா. அப்படி திரௌபதியாக இருந்தால் ஒரு தாய் தந்தை யாருமா? ஆமாம்மா, என்னுடைய பேர் திரௌபதியாக இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யாரு? எப்பேற்பட்டவர்கள்? எப்பொழுது வேண்டும் எந்த நாடு? வாயிலை சுத்துமா இல்ல குமிச்சு கொலையில சொல்லு. பொட்டுக்கு சேராங்கடா.
என்ன நீ வந்து ஆமாம்மா இருந்தாலும் வேடத்தை பாராட்டி ஐயா மகளுக்குரிய வேறு பதிவுக்கு மரியாதைக்குரிய நீங்களே சொல்லிட்டாங்க சாபத்தை சேர்ந்த எப்படி பிறந்தீங்க அம்மா அதாவது பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய யாரு பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் திருவள காலமாக புத்திர சந்தானம் இல்லை என்று ஒரு அக்னி வேள்வி நடத்தினார். அக்னி வேள்வியாக யாரு அம்மனாகப்பட்ட திரௌபதி நான் பிறந்தவள் நெருப்புல நெருப்புல பராசக்தி நல்லா கரையா இருந்தா இருக்குது கருவி இருக்காது மாத்திரலாம் ஆமா கருவு சீ, அப்படியெல்லாம் நீ பாடுதான் பாடிடப்பா அக்னி ஏகத்துல பிறந்த அப்படி பிறந்து வளர்ந்த உடனே யாருமா கல்யாணம் பண்ண அம்மம்மா அப்படியா? இருந்தாலும் பாஞ்சாலி நான் மட்டும் நான் பிறந்தனா முதலாக எங்க அண்ணாகப்பட்ட துஷ்டதேவன் பிறந்தார். இரண்டாவதாக நான் பிறந்தவள். மூன்றாவதாக வில்லொன்று பிறந்தது. ஆமாடி கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லொன்று பிறந்தது, சொல்லொன்று பிறந்தது. அப்படி பிறந்திருந்தாலும் அம்மம்மா நானும் வளர வளர அதுவுமே வளர்ந்து கொண்டே வந்தது. வளராதா பொம்பளை வளர வளர எழுதி அடி வீணா போன முண்டவன் வில்லுடி வில்லு இல்ல நீ வளர வளர அது வளர்ந்து சின்ன பொண்ணு சின்னதா பொம்பளைக்கு தக்கன ஆமாடா பொம்பளைக்கு தக்கன பொண்ணு அப்படி வளர்ந்து பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆயிடுச்ச தாயி அடியே என் தந்தையார் என்ன செய்தார்? என்ன அம்மம்மா எனக்கென்று அவரை பிறக்க வைத்தார், அவருக்கென்று நான் பிறந்தவள். ஆமாடி யார் அவரு? அம்மம்மா அப்பொழுது எங்க நாட்டுக்கு என்ன செய்தி வந்தது தெரியுமா? அம்மம்மா பஞ்ச பாண்டவர்கள் அரக்குமா மாளிகையிலே மடிந்து விட்டார் என்று செய்தி வந்தது. அம்மா அவருக்கென்றே பிறந்து வளர்ந்து அர்ஜுனுக்கு என்ன? ஆமா சரிமா அவருக்கென்றே பிறந்து வளர்ந்து இப்பேற்பட்டவளை வந்து அரக்குமா மாளிகையில் பஞ்சபாண்டவர் ஐவராஜர்கள் மடிந்து விட்டார் என்று மிகவும் வருத்தத்துடன் இருக்கும் பொழுது அப்பா அடியே அவருக்கென்று பிறந்தோம் அல்லவா, இனிமேலும் அவரே போன பிறகு நாமல் மட்டும் இருக்க வேண்டுமா என்று அப்பொழுதே அக்னி வேள்வி ஏந்தி நாம் அடையலாம் என்று செல்ல போகும் பொழுது எங்க அண்ணாகப்பட்ட ஸ்ரீமந்த கரணாகப்பட்டவர் வந்து தடுத்தார். உன்னை சரிமா அம்மம்மா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஐவர் ராஜாக்களோ இன்றும் அடியவில்லை, மறுபடியும் ஆமா மறுபடியும் வந்து 56 நாட்டுக்கும் வந்து இந்த வில்லை வளைத்து மச்சத்தை எடுத்து மறுபானத்தை யார் தொடுக்கிறாரோ அவளுக்கு தான் வந்து அவருக்கு தான் வந்து மகளாகப்பட்ட தோபை திருமணம் செய்து வைப்பேன் என்று உலகம் முழுவதும் பறைசாற்றினார் தந்தையாராகப்பட்டவர். உலகத்துல அர்ஜுனன் தான் வல்லவனா? ஆமா. சத்ததாவே இருக்கிறது மறுபொருளாக இருக்கட்டும். அர்ஜுனனே ஒரு வீரர் இருக்க மாட்டாரா? வில்ல வளைத்து மச்சத்தை தடுத்து மறுபானம் தொடுத்து யாரு திருமணம் செய்யறாங்களோ வெள்ள வளைக்கிறாங்களோ அவங்களுக்கே வெற்றி பெண். ஆமா சரிமா வெற்றி பரிசாக தருகிறேன் என்று மகளை தருகிறேன் என்று 56 நாட்டுக்கு பறை சாற்றினார். சரி ஆமாம்மா அப்பொழுது பறை சாற்றும் பொழுது அடியே அப்பொழுது யார் வந்தார் தெரியுமா? யாருமா வந்தாங்க? யார் வந்தார்? டெல்லி என்ற அஷ்டாபுர்த்து வேந்தன் வந்தார். சரி துரிய மன்னனாகப்பட்டவன் வந்து வில்லை வளைத்தார். வில்லை வளைக்க முடியாமல் திடுக்கென்று கீழே விழுந்து விட்டார். வில்ல வளைக்க முடியாது கீழே விழுந்துட்டாரு. சரிமா விழுந்த உடனே நான் உப்பரிக்கு மாலையில் வந்து நின்று கைத்தட்டி சிரித்தேன். சிரிக்கும் பொழுது அப்பொழுது மனதில் வந்தகத்தை வைத்தான். பாவி துரியனாகப்பட்டவன் நகைத்தவளை நாட்டில் வைக்கக்கூடாது, சிரித்தவளை சீமையில் வைக்கக்கூடாது என்று வந்தகத்தை வைத்தான். இரண்டாவதாக அந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய யாரும் கர்ண மகாராஜர் வில்லை வளைத்தார். அவர் நாளே முடியவில்லை, கர்ணனும் வளைக்க முடியல. சரிமா மூன்றாவதாக ராமன அவதாரம் கொண்டு அம்மம்மா ஒரு 80க்கு 60க்கு 20 குறுக்கே 80 வயதுடைய யார் முதியோராகப்பட்டவர் வந்து ஒரு வில்லை வளைத்தார். வில்லை வளைத்து மச்சத்தை எடுத்து மறுபானம் தொடுத்தினார். அப்பொழுதே வந்து அவரை திருமணம் செய்து கொண்டே அம்மா வயசானவன. சரி அப்பொழுது நடுவழியிலையா? ஆமாடி. என்ன எப்படி எந்த வளர்த்து புள்ள? ஓ ஐயா
அதுலடி அவர் அழகு அப்பதான் பார்த்தேன். யார் அது? எப்பேற்பட்டவர் தெரியுமா? அந்த அழகன் யாருமா? அப்பா அந்த பின்னால அம்மா தாயே ஓ தாயே. ஏய் என்னடா இப்படி பேசிட்டு ஓ இருக்க? தாயே என்னம்மா? இது தவறான வார்த்தை பேசுற சுட்டெரித்து விடுவேன். தாயே எங்க வீட்டுக்காரிக்கு ஒரே பிரச்சனை. பல பிரச்சனை திரும்பத்தாலியே எங்க வீட்டுக்கு ஒரு பூத நம்பி போக மாட்டேங்கப்பா. அம்மாப்பா அம்மா வேடிக்கை பாராட்டி யாரு யாரு? பெண்ணுக்காய் வியாபாரி. அது மட்டுமா? அப்படி சரியான சந்திரகுலம் சரியான சந்திரகுலம் கோடு தவறாத குருகுலத்தை சேர்ந்து யாரு யாரு? இருவருக்கும் மூத்தவர் இருவருக்கும் இளையவர் நடுவிலே நடுவிருந்த நாயகன் யாரு 10 அழகு 11 மீனாமங்கள் 32 ரத்தனம் படைத்த ஆனால் அழகு பண்ண அர்ச்சன மகாரத்திற்கு சீரி நினைச்சபடியே அதே அர்ஜுன கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஆசை எல்லாம்
அப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி. ஏனென்றால் அவர் மீதுதான் நான் ஆசை வைத்திருந்தேன். ஆமா ஆமா அவருக்குன்னே பிறந்தவர் தான். ஆமா. சரி. கண்ட கனவெல்லாம் நினைவாகிவிட்டது. மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் நாட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது அப்பொழுது எங்க அத்தியாகக்கூடிய குந்தி அம்மாயிடம், அம்மா இதோ ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, யாரு அர்ஜுன மகாராஜா? ஆமா. சரி. சொல்லும் பொழுது கனியாக இருந்தாலும் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்ல, வைகுந்தம் செய்து விட்டார். யார் ஆராயம் அவர்களோ பெருமாளையா அவர்கள் அவர் நினைவாக வனத்திலே ரூபாய் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பமோ நோயற்ற அவளும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து அவருக்கு ஒரு சிறு சிறுபாக என்று அம்மாவை பிரார்த்திக்கின்றேன். சமர்ப்பணம். இருந்தாலும் கனி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன அத்தையிடம் அப்பொழுது என்ன சொன்னார்? அத்தியாகலம் கூறிய குந்தியம்மா குந்தமா தேவி அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன சொன்னார்கள்? ஆமாம்மா கனியாக இருந்த அளவில் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்ல, ஆமாம்மா கனி இல்ல இதோ கண்ணி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, ஐயோ நான் சொன்னதுதான். ஏனென்றால் சரியான சந்திரகுலத்துக்கு வாக்குப்பட்டவர், கோடுத்தவராத குருகுலத்துக்கு வாக்குப்பட்டவர் எங்க அத்தையாக பத்மாதேவி சொன்னதா ஐவரும் திருமணம் செய்து கொள்ளும் என்று சொல்ல, அம்மாமா ஐவர் ராஜாக்குள்ளேயும் திருமணம் செய்து கொண்டேன். ஒருவர் வில்வளைக்கு 5 பேருக்கு அறியாத பத்தினி என்று பெயர் பெற்றேன். எனக்கு வந்து 5 பேரடி. என்ன பேரு? அம்மாமா திரௌபதி, பாஞ்சாலி, ஏகஜானகி, அழியாத பத்தினி இப்படி என்று எனக்கு 5 பேர்கள் இருக்கிறது. 5 பேரோட பிறந்திருக்கீங்க. சரிமா? ஆமாம்மா அப்படி பிறந்திருந்தாலும் இது இடத்துல வந்திருக்கிற என்னடி செய்தி? என்ன காரணம்? என்னைய புடிச்சு குத்தால என்னடி? என்னடி மது வந்து திருப்பி சொல்ல. கூட்டுக்காரே புடிச்சு ஐயோ ஆத்துல வரும்போது ஜம்மா வந்து 108க்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னேன். டேய் சனி புடிச்சுவனே மூஞ்சி முகரை பாறா. நான் முகறதுக்கு என்னடா புரிய? அழுவாச்சு பாரு மாறாப்பு சொல்லி ஆமா. ஓய்யா செத்து போனால பூவக்குனா புடவை கட்டதா. அப்ப செத்து போய்ட்டானே கவலை. அப்ப பூ போட்டுக்கிட்டா கவலை, பொறுத்து செத்து போய்ட்டானே கவலை. ஐயோ மட்டா சாதி.